குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வெங்கலமான் தமுக்கடிச்சு ஏமுனியனுக்கு கேக்கும் அப்பா அனித்தனித்தான். அந்த குலத்தை தேடணும் அப்படின்றப்ப எங்கே இருக்குன்னு சாமிகிட்ட கேட்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரங்க அக்கா வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் சாமி அங்கே இருக்குது, தர்ம முனீஸ்வரர்யா. இரவுனா தங்கமாக மின்னுமா. பாட்டிமார்கள் என்ன சொல்லணும்னா காசு, சாமியோடைய நகை, அது எல்லாமே காய போடுற இடமா அது. அப்போ என்ன செய்யணும், திருடர்கள் அதை அறுத்துருக்காங்க. அப்போ அறுத்த உடனே அந்த ரத்தம் பீச்சு அவங்க கண்ணில் பீச்சு அவங்களுக்கு கண்ணே தெரியாமல் போச்சு. இஸ்லாமிய மக்கள் அவங்க தான் அதை ஒரு முக்கிய ஸ்தலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் குலதெய்வமாக வணங்கி அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்து மக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம தெய்வத்துக்கு வேற மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். அந்த நகையை எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் எதிர்பார்த்து பால் கொண்டு வர அம்மா கர்ப்பிணி பெண்ணை வெட்டினா தான் அந்த புதையல் எடுக்க முடியுன்ற மாதிரி அந்த மாதிரி வெட்டியிருக்குன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. என் எல்லையை காக்கிற தெய்வம், என் ஊரை காக்கிற தெய்வம், என் குடும்பத்தை காக்கிற தெய்வம், என்னோட தாத்தேன், என்னோட பாட்டேன், என்னோட அப்பேன், நான், என்னோட மயன், இதுதான் முனீஸ்வரர். எல்லா பேருமே முனீஸ்வரர்னா அசைவ விருந்துன்னு தான்பாங்க. ஆனால் முனீஸ்வரர் சைவ விருந்து. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உயிர் இல்லைன்னா இல்லையே. அதை நிப்பாட்டக்கூடிய வல்லமை குலதெய்வம் தான். நம்ம நாட்டுப்புற தெய்வங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ தெய்வங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கருப்பசாமி, முனியப்பன், சுடலமாடசாமி அப்படி. உங்களுடைய குலதெய்வம், அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா? உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு வரலாறு. என்னுடைய குலதெய்வம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொட்டவயல்ன்ற ஒரு அருமையான கிராமத்தில், அது பொட்டலில் வீட்டில் இருக்கக்கூடிய நந்தமுனீஸ்வரர், தர்ம முனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு ரொம்ப மேலான தெய்வம். சுயம்பு தான், சுயம்பு ஐயா வடிவமாக கொண்டவங்க. தொடர்ச்சியாக நானே இப்போ அவர் ஐயா ஒரு 10 வருடத்துக்கு முன்பாகத்தான் நான் என்னை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. நான் அதுக்கு முன்னாடி தெரியலன்னா எங்களை கூட்டிகிட்டு போகலை. என்னுடைய அப்பா இருந்தப்போ கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போகல. சிறு வயதில் கூட்டிகிட்டு போனான்னு நினைக்கிறேன். அடுத்து கூட்டிகிட்டு போகல. அப்போ நம்மளாம் குலதெய்வத்தை தேடுவோம்ல. இப்போ நம்ம எல்லா கோயிலையும் பாடுறோம். அப்போ எனக்குன்னு ஒரு குலசாமி இருக்கும்ல, அந்த குலதெய்வத்தை தேடணும் அப்படின்றப்ப எங்கே இருக்குன்னு சாமிகிட்ட கேட்கும்போது நம்மளுடைய சொந்தக்காரங்க அக்கா வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் சாமி அங்கே இருக்குது, தர்ம முனீஸ்வரர்யா. தேடி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம், தேடி. இல்லை சாமி, அதாவது சின்ன வயசில் போனது, அது எங்கன்னு தெரில, அது எங்கனக்குள்ளே இருக்குன்றத நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வழிபடக்கூடிய அந்த நேரங்கள் இல்லை, வாய்ப்புகள் அமையலை. அப்போ என்ன செய்யணுன்றத என்னுடைய மனைவி வர டயத்தில் தான், என்னோடய மனைவினால தான் அந்த என்னுடைய குலதெய்வமே பார்க்க முடிஞ்சிச்சு. நான் அவங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போய் பார்த்தோம். ஒரு வாட்டை போய் பொங்க வச்சோம், ஐயா வணங்கிட்டு வந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. நம்ம எல்லா தெய்வத்துக்கும் பாடுறோம் சாமிக்கு, அவருக்கு நம்மளுக்கு இப்படியா ஒரு பொங்கல் ரெட்டை பொங்கலை மட்டும் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே ரெட்டைக்கடா 51 தீர்த்த வகை எல்லா ஊர்லேயும், கொல்லிமலை, காசி தீர்த்தத்துலேருந்து, நம்ம ராக்காய் தீர்த்தத்துலேருந்து, எல்லா தீர்த்தமும், காவேரி ஆறு, ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மள இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே சேகரித்து அவங்கள்ட்ட இருந்தோம்னா 10 வகை 11 வகை தீர்த்தம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இங்கே லாங்லாம் போக முடியாது. காசி தீர்த்தன்றது யதார்த்தமாக அமைஞ்சது. அங்கேருந்து கொண்டு வந்து ராமேஸ்வர தீர்த்தம் அப்படின்றப்ப எல்லா தீர்த்தமும் கொண்டு வந்து, அப்புறம் இதர ஒவ்வொரு இந்த தயிரில் அபிஷேகம், பாலில் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், வெத்தலை அபிஷேகம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அபிஷேகமாக என்னோடய மனைவி தான் எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட 51 வகையான அபிஷேகம் செஞ்சு அவர் மனம் குளிர வச்சு அங்கேயே ரெட்டைக்கடா பொங்க வச்சு சாமிக்கு மன நிறைவாக கும்பிட்டு தொடர்ச்சியாக கும்பிட்டுட்டு வரோம். அவங்க ஐயாவோட வரலாறுனா நிறையா சொல்லலாம். இந்த முனீஸ்வரரோட தங்கத்தாலே சொலிக்கக்கூடியவரான் தர்ம முனீஸ்வரர், தங்கத்தால் ஜொலிக்கக்கூடியவர். அப்படின்னா ஒரு டயத்தில் திருடர்கள் எல்லாமே தங்கமாக மின்னுதுன்னு சொல்லிட்டு அந்த சிலையை அறுத்துருக்காங்க. அதாவது தங்கமாக மின்னுதுன்ட்டு அந்த சுயம்பு தங்கம் மின்னுது, இரவுனா தங்கமாக மின்னுமா. அதே போல் அங்கிட்டு போனோம்னா எங்கள் பாட்டிமார்கள் என்ன சொல்லணும்னா அந்த காசு, சாமியோடைய நகை, அது எல்லாமே காய போடுற இடமா அது பொட்டவயல்.
அப்படின்றப்ப நிறைய வரலாறுகள் இருக்குது. அப்போ என்ன செய்யறாங்க, திருடர்கள் வந்து அதை வந்து அறுத்துருக்காங்க. அப்போ அறுத்த உடனே அந்த ரத்தம் பீச்சி அவங்க கண்ணில் பீச்சி அவங்களுக்கு கண்ணே தெரியாமல் போச்சான். இன்னமும் தடை இருக்குது, ஐயாவை அறுத்த தடை இருக்குது. அவங்களாம் மறைஞ்ச இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அந்த அறுத்த தடை இருக்குன்னு இன்னமும் சொல்லுவாங்க. அப்புறம் நாளடைவில் வந்து அவருடைய அந்த 18 பட்டி சுத்துப்பட்டி கிராமங்கள் ஃபுல்லாமே ஐயாவை வணங்கக்கூடிய நல்ல தெய்வம். நான் வந்து இன்னொன்று என்னோடய தெய்வத்தை வந்து வணங்குற அதிகம் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய மக்கள். வித்தியாசமாக இருக்கு. சுற்றி இஸ்லாமிய மக்கள், பொட்டவேல் கிராமத்தில் இஸ்லாமிய மக்கள் அவங்க தான் அதை வந்து ஒரு முக்கிய ஸ்தலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் குலதெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்து மக்கள் ஃபுல்லாமே சேர்ந்து நம்ம தெய்வத்துக்கு வந்து வேறு மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். அவருக்கு ஒரு யாருக்கு இப்படி நடந்திருக்கு ஒரு சமத்துவமாக. அதில் வந்து கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இப்போ மண்டகப்படியெல்லாம் வைக்கிறப்ப அவங்களும் வந்து அந்த சீர் செய்கிறதெல்லாம் உண்டு. எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் செய்வாங்க. அங்கேருந்து பயந்துட்டாங்கன்னா நம்ம ஐயா விபூதியை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே இருக்கிற மண்ணை தான் பூசியிருக்காங்க. நிறையா செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஐயாவுடைய வரலாறு நிறையா சொல்லுவாங்க. என்னுடைய அத்தைமார் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐயா வந்து நான் எங்கள் பூர்வீகம் வந்து கீழக்கரை, ராம்நாடு கீழக்கரை. எங்கள் வீட்டில் வந்து இரவு நேரத்தில் வந்து சலங்க சத்தம் கேட்குமா, அதே போல் புதையல் இருக்குமா. அந்த புதையல்லாம் அப்படி பெத்து விட்டு வகையாரா, பெத்துனா எங்கள் அப்பா பேர், அவங்க பெத்து கடைசி பையன் தான் அந்த புதையல் எடுக்கணும்பாங்க. அதுக்குள்ளே வீடை விற்று விட்டாங்க. அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த புதையல்லாம் எடுக்கிறது அந்த சாமி சொல்லுமா, சாமி நிறையா நம்மளுடைய குலதெய்வ இப்படி ஏன் பின்தங்கிடுச்சு, ஏன் நம்மளுக்கு தெரியப்படலைன்னு கேட்டப்போ நம்மளுடைய பெரியப்பாமார்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பெட்டியவே எரிச்சிருக்காங்க. நம்ம சாமி குலசாமி பெட்டியை எரிச்சிருக்காங்க ஒரு சண்டையில். வேணாம்டா, தெய்வமே வேணாம்டா, எல்லாத்தையும் அழிச்சு பிடிச்சிடா, தெய்வமே வேணாம்டான்னு சொல்லி பெட்டியவே எரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் என்ன செஞ்சேன், அவருக்கு மனம் சாந்திப்படுத்த தான் 51 வகையான அந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் செஞ்சு ஐயா பார்த்து, ஐயா ஏதும் குறையானாலும் எல்லாம் குறைஞ்சாலும் குற்றம் குறை இருந்தாலும் குழந்தைய போல் மன்னிக்கணும் சாமி. எங்கள் பரம்பரையில் கடைசி வாரிசு நான், ஆண் குழந்தையில் கடைசி வாரிசு, என்னாச்சு கையெடுத்து கும்பிட்றோன்னு சொல்லிட்டு எல்லா பற்றியும் கூட்டி போனான். என்னுடைய பங்காளி மக்கள் எல்லா பற்றியும் கூப்பிட்டு அங்கேருந்து வரிசைப்படுத்தி அவர் வாசல்லையே தேடி என்னுடைய பையன் வந்து அவருக்கு கொண்டு போகிற அந்த கவசம் என்னால் முடிஞ்சது. அவருக்கு வந்து தங்க முலாம் பூசிய கவசம் மாதிரி பூசி அவர் கொண்டு போய் அவர் சேர்த்தோம். ரொம்ப நிறைய வரலாறு அவருக்கு அதிகம். பொட்டவயல் முனீஸ்வரர்னா ஃபேமஸ். பொட்டவயல் தர்ம முனீஸ்வரர். எங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாமே எல்லாம் நந்தன் தான் பேர் வரும். என் பேர் நந்தபால முருகன். இப்போ தான் மைச்சியம்பாலா. என் ஃபுல் நேம் நந்தபால முருகன். எங்கள் அண்ணன் பேர் நந்த யோகராஜ். என் தங்கச்சி பேர் நந்தினி. என்னுடைய மக பேர் வந்து நந்த தக்ஷேஸ், நந்த தக்ஷிகா அப்படின்னு நந்தன் வந்துக்கிட்டே இருக்கும். நந்தன் இல்லாமல் இருக்காது. நீங்கள் நந்தன் வச்சுக்கிட்டாலும் நம்ம குலசாமி அங்கே பொட்டவேல்னா சொல்லுவாங்க. நிறைய வரலாறு இருக்குது. அப்புறம் யாராவது கொண்டு வந்த பழங்கால வரலாறு சொல்லணும்னா அந்த நகையை எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க அப்படிலாம் எதிர்பார்த்து பால் கொண்டு வர அம்மா வந்து கர்ப்பிணி பெண்ணை வெட்டினா தான் அந்த புதையல் எடுக்க முடியுன்ற மாதிரி அந்த மாதிரி வெட்டியிருக்குன்னு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதை வெட்டினவுடனே தான் அந்த சுயம்பு எடுக்க முடியும், நகை எடுக்க முடியும். அந்த நகையை எடுத்துகிட்டு போகிற இடத்துல அந்த ஊரை தாண்டும் போது அந்த ஓடையில் வந்து நகை சிந்திரிச்சுன்றாங்க. அந்த எல்லையிலேருந்து ஐயாவுக்கு பாத்தியப்பட்டதுன்றாங்க. நிறைய சொல்லுவாங்க. வரலாறு இல்லாத தெய்வங்களா, ஆனால் எனக்கு என் தெய்வத்துக்கு அதிக வரலாறு. இப்போது சுடலமாட சாமி அப்படின்னா சிவபெருமானுடைய மகன் அப்படிம்பாங்க. கருப்பசாமி அப்படின்னா அவர் மலையாளத்திலேருந்து நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து பெருமாளுக்கு காவல் காக்கிற சாமி அப்படின்னு. இப்போ முனீஸ்வரர் அப்படின்னா அவர் என்ன அம்சம்? ஏன்னா நிறைய பாடல்கள்லாம் நீங்கள் பாடுறப்ப அவருடைய வரலாறை பாடுறப்ப எந்த சாமியோடைய ஒரு அம்சமாக நம்ம என்னோட பாட்டேன், என்னோட தாத்தேன், என்னோட அப்பேன், அதான் முனீஸ்வரன். நீங்கள் கூட சிவபெருமான் விஷ்ணு அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படியே நெருக்கமாக சொல்லிட்டீங்க. என் எல்லையை காக்கிற தெய்வம், என் ஊரை காக்கிற தெய்வம், என் குடும்பத்தை காக்கிற தெய்வம் என்னோட தாத்தேன், என்னோட பாட்டேன், என்னோட அப்பேன், நான், என்னோட மயன், இதுதான் முனீஸ்வரன். முனீஸ்வரனுக்கு வரலாறு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட வரலாறு இருந்தாலும் நாங்கள் வரலாறுன்றது என்னுடைய பூர்வீகன்றது என்னுடைய தாத்தன் தான். எங்கள் தாத்தா யார்ரா? முனீஸ்வரன்டா. தாத்தா சுருட்டு பிடிச்சி நிற்பாடுறா அந்த இடத்துல. அங்கிட்டு போய் நிற்காதீங்கடா. எப்படி நிற்பார் தெரியுமா? பட்டு உருவா கட்டி பக்குவமா தலப்பா கட்டி அமர்ந்திருக்கு என் முனியா, எழுந்து வாடா என் ஜாமி, பொட்டவேல் காத்தவனே என் ஜாமி, நந்த முனீஸ்வரா ஆடி வாடா என் ஜாமி, ஓடி வாடா
வெள்ளை குதிரைகளை சாட்டையத்தான் வீசிக்கிட்டு விளையாடி வாரார் என் பொட்டவேல் காத்த முனீஸ்வரா, தர்ம முனீஸ்வரா, சிரிச்சு வாடா என் தவப்பா, சிரிச்சு வாரான் பாட்டா, சிரிச்சு வாடா, ஓடி வாடா அப்படின்றத நம்ம அழைக்கிறோம். நான் அடுத்து கேட்க வர்ற கேள்விக்கு நீங்க இப்பவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. முனீஸ்வரர் அப்படின்னா அது என்ன மாதிரியான பாடல்கள்லாம் கோயில்கள்ல நீங்க வந்து பாடுவீங்க? அது எல்லா பேருமே முனீஸ்வரர்னா அசைவ விருந்துன்னு தான்பாங்க. ஆனால் முனீஸ்வரர் வந்து சைவ விருந்து. எல்லா பேரும் சொல்கிறது முனீஸ்வரர் வந்து அசைவ விருந்து தான் சொல்லுவாங்க. ஆனால் முனீஸ்வரர் சைவ விருந்து இன்னமும் சொல்லுவாங்க. எங்களோட பூசாரி அவங்க முனீஸ்வரர் சைவ விருந்து. அதை சாமி சேவை கொடுக்குறோம்ல, அது சோனை எடுத்துக்கிறதுரா அப்படிம்பாங்க. சேவாரத்தை கொடுப்போம்ல, அது சோனை. அதே மாதிரி ரெட்டை கடா வெட்டுறோம்ல, கெடா வெட்டுறது அவருக்கு சோனைக்கு தான். அவருக்கு நம்ம படைக்கிறது வந்து அவில் பொரி. அவருக்கு ஐயாவுக்கு படைக்கிறது அவில் பொரி. அது இங்கே கூட சென்னையில் அங்காள பரமேஸ்வரின்னு அம்மனை வந்து கும்பிடுவாங்க. அப்போது கும்பப்படையல் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பிரசித்தியானது. கும்பப்படையல்னா மீன் குழம்பு, அப்புறம் நம்ம மட்டன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு சாப்பாடு. அதை வந்து ஆத்தாக்கு படைச்சி அதை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ வந்து எனக்கு நம்ம நாகர்கோயில்காரங்க என்னடா ஆத்தாக்கு அசைவமா அப்படின்னு நமக்கு. அப்போது ஒரு திருநங்கை அம்மா அவங்க பூஜை பண்ணுற அம்மாட்ட கேட்குறப்ப, எப்பா ஒன்றே ஒன்று தான், மக்க மனசெல்லாம் சாப்பிட்டு வச்சு திருப்தியாக இருக்காங்களா? கோயிலுக்கு வர்றோம், மக்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருக்காங்க, ஆத்தாக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி. ஆத்தா எப்போவுமே சைவம் தான். அப்படி அதான் நீங்கள் வந்து சொல்ல வர்றீங்க இல்லையா? இப்போ வந்து டோட்டலாக வந்து அவர் சைவம் தான். சைவம் தான், நாங்கள் சைவம் தான் படைப்போம். அதாவது முனீஸ்வரர்ன்றது நம்மளுக்கு வந்து சைவம் தான். அவருக்கு பிடிச்சது அவல் பொரி. எங்கள் பூசாரி வந்து எப்படி படைப்பார்னா, ஐயாவுக்கு படைப்பார். பக்கத்தில் ராக்காய் பக்கத்தில் துணையாக இருப்பாங்க. அந்த ராக்காய்க்கு 2 பேருக்கும் போய் படைப்பாங்க. எப்படி படைப்பாங்கன்னா, இங்கே உள்ள படையில் வச்சு அங்கே படையில் வச்சுட்டு ராக்காய்கிட்ட போய் கும்பிட்டுட்டு அடுத்து முனீஸ்வரர்கிட்ட வருவாங்க. அப்போ நான் கேட்பேன், ஐயா ஏன் சாமிக்கிறான்? எங்கள் ஐயாவுக்கு பிடிச்சது வந்து கல் பிடிக்கும்பாங்க. ஒத்தப்பனை கல். இந்த அவருக்கு உள்ள அந்த காலத்தில் வந்து சாராயம், சுருட்டு. அப்போ இவர் ஏன் கறிதான் சாட மாட்டாரா? முனீஸ்வரர் சைவம் தான் சாமி. நம்ம கொடுக்கறது வந்து சோனைக்கு. காவ காக்குது தெய்வம், முனீஸ்வரனுக்கு காவ காக்கணும்ல. அப்போ தெய்வம் யார்? சோனை தான் காவ காக்கு. ஆனால் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இவங்க ஃபுல்லாமே ஒற்றுமைன்னு பேசுவாங்க. ஆனால் எங்களுடைய அங்கிட்டு பங்காளி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சோனை வந்து ஆகாது, கருப்பே ஆகாது. முனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் 2 பேருக்கு ஆகாதும்பாங்க. முனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் கருப்புசாமி அங்கே போகக்கூடாது, கருப்புசாமி கோயிலுக்கு போனால் முனீஸ்வரர் இருக்குது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் கிடையாது, எல்லா தெய்வங்களும் ஒன்று தான். நீங்கள் சொன்ன மாதிரி படையல் வந்து படைச்சிட்டு சாமியாக சாப்பிடுது, நம்ம தானே சாப்பிட்றோம். ஆனால் நம்ம கேட்டுக்கிட்ட வரலாறு என்னென்னா, முனீஸ்வரர் வந்து சைவம் தான். எல்லா பேர்த்துக்குமே படி அளக்கக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர். வேறு யாருமே கிடையாது. எங்களோட தாத்தே, எங்களோட முப்பாட்டன் தான் முனீஸ்வரர். இப்போ முனி அழைப்பு அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பாடி காட்டினீங்க. அதனுடைய ஒரு நீண்ட ஒரு துவக்கம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன அமைப்பு இருக்கும்? பொட்டவைய காட்டுக்குள்ள கருவ மரம் தான் இருக்கும். கருவ மர ஓசையில மணியோசை கேட்டிருக்கும். பட்டு உருமாக்காரன் பக்குவமாக தலப்பா கட்டி வெங்கலமா தமுக்கடிச்சு ஏமுனியனுக்கு கேக்கும் அப்பா நித்தனித்தான். சுருட்டு மணமணக்கும் உங்க துருவமெல்லாம் தெரிக்கும். அத்தரு மணமணக்கும் முனியா அங்கமெல்லாம் ஜொலிக்கும். தெப்பத்தில் நீராடி திருநீரு தான நெஞ்சு வாராறு முனீஸ்வரன் வெங்கலமா தமுக்கடிச்சு வெள்ளை குதிரையில என் ஜாமி வெள்ளை குதிரையில சாட்டையத்தான் வீசிக்கிட்டு சலங்க சத்தம் கேக்குதப்பா. ஏன் ஜாமி சலங்க சத்தம் கேக்குதப்பா. எங்க பொட்டகவேல் காத்தவன முனீஸ்வரா எழுந்து நீ வாருமப்பா. குளவ சத்தம் கேக்குமப்பா. டாய் முனியா, குளவ சத்தம் கேக்குமப்பா. ஏ முனீஸ்வரா ஏன் ஜாமி கும்மரி ஈச்சம் போட்டு வாருமப்பா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு முனீஸ்வரா உனக்கு எருக்களம் பூச்சலடமா வாராறு முனீஸ்வரா. சாம்பராணி மணமணக்கும் ஏன் ஜாமி சாம்பிராணி மணமணக்கும். உன் அங்கமெல்லாம் ஜொலிக்கும். ரெட்டப்பான பொங்க வைப்போம், உனக்கு ரெட்டக்கடா படையில் வைப்போம். ஏன் ஜாமி உனக்கு ஒத்த சாவத்தாவனு வைப்போம். ராக்காயி துணை அழைச்சி கிளம்பி நல்ல வாருமப்பா. எங்க பொட்டவேல் காத்தவனி முனீஸ்வரா புரட்டு நீ வாருமப்பா. ஏன் ஜாமி முனீஸ்வரா புறப்பட்டு நீ வாருமப்பா. அப்படின்னு அவருடைய அங்கமெல்லாம் என்னென்ன போட்டிருக்காரு, எப்படி இருப்பார், கண்ணு மை எப்படி இருக்கார் என் ஜாமி.
அப்படின்றத வர்ணனையாக பாடுறதா எங்கள் ஐயா. இப்போ இன்னைக்கு நகரமயமாதல், ஒரு நிறைய பேர் வந்து ஊரை விட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு நகரத்தில் வந்து வாழ்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த குலதெய்வ வழிபாடே மறந்துருக்கும். சிலர் வந்து தலைமுறையா, ஏன் 2-3 தலைமுறைக்கு குலதெய்வத்தை மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாடி நம்ம போயிட்டு இருக்கோம். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம்? ஒன்றே ஒன்று தாங்க, குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா அந்த குடும்பம் வந்து தலைதூங்கி நிற்க முடியாது. என்ன காரணம்னா, நம்மளுடைய அஸ்திவாரம் அங்கே இருக்குது. அங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா நம்ம குலதெய்வம் தான் முன்னாடி நிற்குமா. அப்புறம்தான் ஆனல்லப்பட்ட அந்த ஈஸ்வரன், அந்த யமனேஸ்வரன் சொல்கிறாங்களே, அவரே வந்து ஏதாச்சும் உயிர் வலி எடுக்கும்போது கூட குலசாமிக்கு இருறா பொறு என்ன சாமி இல்லை இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேசும்போது சொல்லுவாங்களே, என்னோட பாட்டிலாம் சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நின்று பேசணும், உனக்கு என்ன ஒரு உயிர் தானே, கொஞ்சம் இருறா அப்படின்னு என்னோட பாட்டனோட தகப்பேன் மூதாதையர்கள் வந்து அந்த தன்னுடைய உயிரை வந்து பணயம் கொடுக்குறதா. சின்ன குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சிறு குழந்தை வந்து பிறக்குதுன்னா, ஒரு அன்னைக்கு பிறக்குதுன்னா கண்டிப்பான முறையில் அந்த வழிபாடு ஸ்தலங்களில் கண்டிப்பான ஒரு மூதாதையர்கள் வந்து இறந்துருப்பாங்களாம். அந்த பிறக்கும்போது நிறைய பிரச்சனைகளோடு பிறக்குது, இந்த மாதிரி இந்த பூமியில் வந்து பிறக்குதுன்னா அங்கே கேட்பாங்களாம், இப்போ அம்மாவா பிள்ளையா அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி கதை தான் இருக்கிறான், அம்மாவா பிள்ளைன்னு கேட்கும்போது நம்ம கடவுள்கிட்ட ஒரு முனீஸ்வரர் நம்ம கேட்கும்போது அவர் சாமி வந்து அப்போ குலதெய்வம் வந்து சொல்லுமா, பிறந்த பிள்ளை வளரட்டும் அப்படின்றது தானாகவே முன்னுருவாங்களாம். அதனால் குலதெய்வன்றது நம்மளுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. யமனையே தடுத்து நிறுத்தும் பெரிய விஷயம். அதாவது உயிர் தானேங்க ஒரு மனுஷனுக்கு. பிரச்சனையை விடுங்க, பிரச்சனை இல்லாமல் மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? உயிர். உயிர் இல்லைன்னா இல்லையே. அதை நிப்பாட்டக்கூடிய வல்லமை வந்து குலதெய்வம் தான். குலதெய்வம் வந்து கண்டிப்பான முறையில் வேணும். நம்மளுக்கு குலதெய்வம் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம நிலம், நம்ம வாழ்கிற பூமி எங்கே இருக்குது அவங்க சாமி? எனக்கு இருக்குடா குலசாமி, அங்கே அந்த கருவமர காட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கடா முனீஸ்வரன், என்னென்ன செய்வோம் அப்படின்ட்டு நம்ம பயப்படுறோம் பாருங்கடே. சாமி கண்ணை குத்தி போடும்டா, ஒற்றுமையாக இருங்கடா, பெங்காலி மக்கள்லாம் சேர்ந்து சாமியை கும்பிடுங்கடா. சாமி சிந்தில் அப்படியே குடும்பத்தையே அந்தி சிரிச்சு, அதான சொல்லுவாங்க, குடும்பத்தையே சந்தியாக பிரிச்சிரும்டா, ஆனால் ஒற்றுமையாக வழிபடுங்கடா அப்படின்னு ஒருத்தனை பயம் கொடுத்துருவோம்ல. தாத்தா இருக்காரா, தாத்தா வர்றாரு பார்த்துக்குறோம்டா அப்படின்ற மூலஸ்தானம் அங்கே. அதனால் அவர் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. குலதெய்வம் தான் முக்கியம். நிறைய மனம் திறந்து, அதுவும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக குலதெய்வத்தை வந்து தன்னுடைய முப்பாட்டேன் அப்படின்னு ஒரு பாசத்தோட நிறைய பேசுனீங்க. பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு அவங்களுடைய குலதெய்வத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி இந்த பேட்டி இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.